மதுரையில் குரூப் 4க்காக எக்ஸாம் வைக்க சொல்லி ஒரு பெரிய போராட்டம் நடத்துகிறாங்க. யூடியூப் சேனல்ஸில் இருக்கிறவங்களாம் நமக்காக ரொம்ப எஃபோர்ட் எடுத்து இந்த போராட்டம் நடத்த போகிறாங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்கள் கொடுங்க. இப்போ என்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களாம் நேரில் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போக முடியாது. ஸோ போக யாரால் முடியுமோ அவங்க எல்லாருமே போயிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நமக்காக தான் அவங்க இந்த அளவுக்கு எஃபோர்ட் எடுத்து பண்ணுறாங்க. நம்ம அவங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணியே ஆகணும். எக்ஸாம் வந்து நடக்குமா நடக்காதா அதை பற்றி நம்ம முடிவு பண்ண தேவையில்லை. ஏன்னா அது எக்ஸாம் வந்து சாத்தியமாக இல்லைனாலும் இந்த அளவுக்கு போராடி இருக்காங்கன்றதுனால நெக்ஸ்ட்டு குரூப் 4 எக்ஸாம் ஆகுது இந்த அளவுக்கு இந்த 10ஆம் வகுப்பு தரத்தை தாண்டி போகாமல் இருக்கும். ஸோ இந்த போராட்டம் வந்து ரொம்ப முக்கியமானது தான். அதில் முடிஞ்ச அளவுக்கு கலந்துக்கோங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியை குவிட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் முடிவு பண்ணியிருப்போம். ஸோ ஒரேடியாக குவிட் பண்ணிடாமல் நீங்கள் வந்து இப்போ ரொம்ப வருஷமாக நம்ம 3 வருஷமாக படிச்சுட்ருக்கோம், 4 வருஷமாக படிச்சுட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரேடியாக குவிட் பண்ணிடாமல் ஜாப் போய்கிட்டே கூட நீங்கள் படிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து சிலபஸ் தான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். நம்ம ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக், ஐஎன்எம் எல்லாமே நம்ம சிலபஸ் வைஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணியிருப்போம். அப்படி இருக்கிறவங்க ஜாப் போயிட்டே கூட டெய்லி ஒரு 2 hours 3 hours அந்த மாதிரி படித்து நம்ம எக்ஸாம் எழுதி ட்ரை பண்ணலாம். பட் ஒரேடியாக குவிட் பண்ண நமக்கு கண்டிப்பாக மனசு வராது. நானுமே வந்து டோட்டலாக குவிட் பண்ணாமல் சைடில் படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு தான் முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, ஐஎன்எம் இது எல்லாமே நம்ம சிலபஸ் கவர் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நம்ம ரிவிஷன் தான் கொடுக்கணும். திரும்ப நமக்கு ரிவைஸ் பண்ண அது கண்டிப்பாக நம்மளுடைய மைண்டில் ஸ்டோர் ஆகும். நம்ம வந்து ஒரு வேலையை விட்டுட்டு அந்த மாதிரிலாம் படிக்க தேவையில்ல. வேலைக்கு போயிட்டு வந்துட்டு கிடைக்கிற 1 hour 2 hour அந்த மாதிரி படிங்க. ரொம்ப மைண்டை போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காமல். ஏன்னா நான் அப்படி தான் படித்தேன் குரூப் 4ல். குழந்தைங்கள்ட்ட கோவத்தை காமிச்சிட்டு படிக்க முடியாமல் நைட்டெல்லாம் கண்ணை முழிச்சு அந்த மாதிரி படிக்காமல் நான் வந்து சிலபஸ் ஏற்கனவே கவர் பண்ணிவிட்டேன். அதை திரும்பவும் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு டெய்லி ஒரு 2 hours படித்தா போதும்னு இருக்கேன். பாப்பா எப்போ தூங்குறாளோ பகலில் அந்த டைம் மட்டும் படிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களுமே படிங்க. எக்ஸாம் வந்தாலும் யூஸ் ஆகும். அப்படி வரலைனாலும் நம்ம குரூப் 2ஓட ப்ரிலிம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இருக்கும். அப்புறம் நிறைய சேனல்ஸில் ஸ்டடி பிளான் கூட போட்டுட்ருப்பாங்க. அந்த ஸ்டடி பிளான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம படிச்சுக்கலாம். நம்ம டெஸ்ட்டு பேட்ச் ஜாயின் பண்ணி அந்த ரெகுலராக ஃபாலோ பண்ண முடியலனாலும் நம்ம அந்த ஸ்டடி பிளானை டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்மளே ஒரு பிளான் போட்டு நம்மளால் ஒரு 2 hours தான் படிக்க முடியும்னா அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்லோவாக படித்தாலே போதும். ஸோ செல்ஃபாக ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருங்க. டோட்டலாக குவிட் பண்ணிடாதீங்க. ஏன்னா நான் வந்து வேறு ஒரு சேனலில் ஒருத்தவங்களுடைய வீடியோ பார்த்துருந்தேன். அதில் வந்து நீங்கள் குவிட் பண்ணிவிட்டு போகிறதா இருந்தால் போயிடுங்க. இதுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டு மற்றவங்கள டீமோட்டிவேட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ அதுவும் ஒரு விதத்தில் உண்மை தான். இப்போ நம்ம சும்மா இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சும்மா இருக்கிற டைமில் என்ன படிப்போம்? இப்போ வந்து நான் 1 week-ஆக சும்மா தான் இருக்கேன். 1 week-ஆக வந்து புக்கை தொடவே இல்லை. போன சாட்டர்டே எக்ஸாம் முடிஞ்சதுலேருந்தே இப்போ வரைக்கும் நான் வந்து புக்கை தொடலை. ஸோ புக்கை தொடாத டைமில் நான் என்ன பண்ணேன்? காலையில் 10 மணிக்கே வேலையெல்லாம் முடிச்சிடுவேன். அதுக்கப்புறத்துலேருந்து குரூப் 4 படிக்கும் போது ஃபுல்லாக புக்கை தான் கையில் வச்சுட்ருப்பேன். அந்த ஜாமான் வளர்க்குற வேலை மட்டும் ஈவினிங் பார்த்துப்பேன். அந்த படிக்கிற வேலை இல்லாததுனால அந்த காலையில் எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாப்பாவை ஊட்டிட்டு மீதி டைமில் இந்த 1 week ஃபுல்லாக நான் என்ன பண்ணேன்னா ஃபுல்லாக மொபைல் தான் பார்த்துட்டு இருந்தேன். செல்லில் தான் சும்மாவே நோண்டிகிட்டு இருந்தேன். இந்த யூடியூப் பார்க்குறேன், இந்த எக்ஸாம் பற்றின ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்துட்டு சும்மாவே போயிட்டுருந்தேன். ஸோ சும்மா இப்படி போகிறதுக்கு பதிலாக நம்ம அந்த புக்கையே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. இந்த மாண்டெசரி கோர்ஸ் வந்து நான் 2 month தான் ஆச்சு ஜாயின் பண்ணி. ஒன்று வந்து ஒரு 6 month போனதுக்கப்புறம் கூட நம்ம மாண்டெசரி கோர்ஸ் பாதி முடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்கூலில் ஜாயின் பண்ணிக்கலாம். சரஸ்வதி பூஜை டைமில் வேகன்சி இருந்தால் ஜாயின் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் அகாடமிக் இயரில் தான் வந்து வேலை கிடைக்கும். பட் கன்ஃபார்மாக வேலை கிடைக்குன்ற நம்பிக்கை இருக்குது. பட் அது வரைக்கும் இந்த 1 year நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. சும்மா இப்படி செல்லை நோண்டிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாமல் நைட் ஸ்டடி பண்ணாமல் பாப்பா தூங்குகிற டைமில் மட்டும் அதை வந்து படிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? நீங்கள் டோட்டலாக குவிட் பண்ணிட்டீங்களா இல்லை படிச்சுட்ருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.